ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4:20. இன்றைக்கி எவ்வளோ பிரியாணி போடுறோன்னா ஒரு 75 கிலோ போட போகிறோம். ஸோ 75 கிலோ பிரியாணி போட்டேன். அது எப்படி சேல் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ண போகிறேன்னு பார்ப்போம். காலையில் போனதுமே எல்லாத்துக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்ட சொல்லிவிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வைங்க, அதுக்குள்ளே நான் வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு போனேங்க. போகிற வழியில் ஒரு டீயை சாப்பிட்டாச்சு அன்னையில். அங்கேருந்து அப்படியே கிளம்பி வானக்கார தெரு வழியாக நுழைஞ்சி தர்கா வழியாக வெளியே வந்து மறுபடியும் ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்குள்ள ஒரு 2-2.5 கிலோமீட்டர் கவர் பண்ணி மறுபடியும் கடைக்கு வந்தாச்சுங்க. காலையில் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால காலையில் போயிட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அப்படி இப்படின்னு 5:15 மணி ஆகிடுச்சு. 8:20 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் பிரியாணி போட்டு முடிச்சாச்சு. இப்போ 9:30 மணி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பாருங்க. அப்புறம் தால்ச்சா, கத்திரிக்காய், பரோட்டா சால்னா, 57 கிலோ பிரியாணி, அதில் 3 சிக்கன் பிரியாணி, 317, ஒரு மட்டன் பிரியாணி, அதுவும் போட்டுருக்கோம். பேலன்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம். இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி எப்படி விற்க போகுது, என்ன ஆக போதெல்லாம் ப்ரீ புக்கிங் கொஞ்சம் இருக்குது. ப்ரீ புக்கிங்கும் கொஞ்சம் இருக்குது. இருந்தால் கூட தெரியாதுல்ல என்ன நடக்க போகுது, எது நடக்க போதெல்லாம். 12:30 மணிக்குள்ளே விற்று முடிச்சிடணும். இதான் டார்கெட்டு. இப்போ 10 மணி ஆகுது. பிரியாணி மிக்சிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர்லேருந்து பில்லெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க, என்னெல்லாம் பில்லு இருக்குன்ட்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய பக்கெட் பிரியாணி இருந்துச்சு, அதெல்லாம் பேக் பண்ணி முடித்தோம் எடுத்த உடனே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரியாணி பில்லெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே சிக்கன் பிரியாணி சட்டி முடிஞ்சிருச்சு. அதை அடுத்து நம்ம மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இளநிக்கார் வந்தார். அவர் ஒரு 2 இளநீ கொடுத்துட்டு போனார். அதையும் குடித்து முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு 1-1.25 மணிக்குள்ளே எல்லா பிரியாணியுமே இன்றைக்கி சேல் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பேருக்கு எடுத்து வச்ச பில்லு தான் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் அந்த டைம் வந்ததுனால இப்போயே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும்னு கிளம்பும்போது தான் ஒருத்தர் நாளைக்கு உள்ள ட்ரைனிங் ஆளுங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எல்லாரையும் பார்த்து அங்கங்கே ரூமெல்லாம் சொல்லி விட்டுட்டு விட்டா போதுண்டா சாமின்னு ஓடியே வந்துட்டேன் வீட்டுக்கு. யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க வண்டியில் தானே போகிறீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டூடியோ பார்க்கலாம். பாய்.